பேசும் சாப்பிடலையா ஒண்ணுமே காது கேட்கல எனக்கு அதே கேட்கலையா என்ன பண்றது நானா பஜார் வரைக்கும் போயிருந்தாயா பஸ்ஸுக்கு வந்தீங்களா பஸ்ஸு தான் வந்தோம் எங்கள் அத்தைக்கு மெட்டி இல்லாமல் இருந்துச்சு மெட்டியெல்லாம் வாங்கிக்கின்னு குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற பொருளெல்லாம் வாங்கிக்கின்னு வந்தோம் மழை ஒன்றுமே முடியல இது பாரு எப்படி கிடக்குது கச்சா 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 சரியான மழை ஒன்றுமே முடியல அப்படியே வேறாகி போச்சு நல்லா தான் வந்தோம் பார்த்தா எனக்கு எங்கள் மாமியார் முடிக்கின்னு அது மேலே முடிக்கின்னு போயிடுச்சு போய் பேசினா கூட பேசவே இல்லை சரி தெரியல அதோட நான் வந்து கம்முன்னு வந்து பத்துருந்தேன் உடம்பே முடியல அப்படியே தெரியல சோறு ஆகிட்டுனே எல்லாம் பண்ணிட்டுனே என்னன்னு தெரியல மெட்டி கனமா எடுத்து தரலையா இல்லை ரேட்டு என்னான்னு தெரியல அதனால கோவம் தெரியல நான் ஏன் பண்றது விற்கிற விலைவாசிக்கு 100 ரூபாய் 1 கிராம் சில்வர் வெள்ளி 1 கிராம் என்ன பண்ணுவேன் அப்படியே ஏத்துக்குன்னு வந்தோம் ஏமாத்தமா எப்படியும் 2200 வந்துச்சு பழசு வந்து 600 ரூபாய்க்கு போச்சு மேல் கொண்டு பணம் கட்டி வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கெல்லாம் வாங்கிக்கின்னு வந்தோம் டீ கேச்சு அந்த மாதிரி ஒரே டீ கடை கூட இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் டீ கடையே இல்லை இப்போதான் டீனா போட்டு கொடுக்கணும் ஒண்ணுமே முடியல எனக்கு நானே தெரியலையா சுத்தினா போடையா கொண்டு ஒரே கேரகுது ஒன்றும் முடியல எனக்கு வள 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 வளன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போகணும் வேற நல்லா இருக்கிறியா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போயிருக்கியா எவ்வளோ காசு சம்பாதிச்சு சுருக்கு போயிடலாம் குடுக்கவே இல்லையா சரிதான் கவர் 100 ரூபாய் கூட எனக்கு செலவுக்கு எங்க ஆயா எந்த தரதா எங்க ஆயா இல்ல என்ன பண்றது கடுதுவோம் நாங்க ஒண்டியா அந்த மாதிரி கேராகுது இந்த அக்கம் பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா கூட அப்படியே கொம்பிக்கு வந்துடுது உடம்பு நல்லா இருந்தா இன்னும் அதிகமா இருக்கும் இன்னும் அதிகமா இருக்குது எப்படி இருக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம என்ன பண்றது எப்படி நடக்குது இங்கிட்டு காடு வச்சா அங்க போகுது என்ன பண்ணுவேன் உடம்பு முடியாம நானு உடம்பு முடியாம அதோ மேலே போய் முடிக்கணும் உக்காந்துக்கிறாங்க மேலே போனால் முடிக்கணும் உக்காந்துக்கிறாங்க போனோம் டீ வச்சு எடுத்துன்னு போனோம் என்ன பண்ணுறது நான் மெதுவாக செய் மெதுவாக தான் செய்யணும் ஒரே மயக்கமாக இருக்குது இந்த காமெடி வேறு எங்கே தான் போனான்னு தெரியல கூப்பிட்டு பார்த்தேன் ஆளே இல்லை சத்த வண்டியெல்லாம் இட்டுன்னு போய்க்கணும் காமெடின்னு பார்த்தேன் அதே வேலை எனக்கு ஒரு மாதிரி இருந்து நீ நானா நினைச்சதோ அப்படின்னு அப்படியே உடம்பெல்லாம் அடிச்சு போட்டா புரிஞ்சு ஒன்றும் முடியல சோறாகிட்ட எடுத்துட்டு வச்சிட்டேன் எல்லாம் டீ போட்டு கொடுக்குறதுன்னு போச்சு தெரியல அது மேலே போய்க்கிறாங்க அந்த மயக்கம் எனக்கு தேங்காய் ஊற்றிப்பாங்க அவங்களுக்கு மேலே 4 மடங்கு ஆகும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன பண்றது ஒரே மயக்கமா இருக்குது எனக்கு எல்லார் வீட்டுலயே டிஸ்மர் பூ பூக்குது நான் வச்சு செடியில ஒரே டிஸ்மர் பூ பூக்குள்ள தலையில வச்சு முட்டி ஆட்டலான்னு பார்த்தா ஒரே டிஸ்மர் பூ பூக்க மாட்டேங்குது பூக்குமா இதுக்கு மேலதாம்மா பூக்கும் எப்ப பூக்குது பாரு ஏன்னாக்க பண்றது ஊத்துட்டுக்கணும் ஒண்ணுமே என்ன பண்றது காமெடி கூட்டாண்டு போகணும்னு நினைச்சுன்னு வச்சுங்க அப்படி இதே மாதிரியே தான் இருக்கும் எப்படி உக்காந்து ஊருக்காது பேசுவீங்க அந்த ஊர் கதையாவது உங்களுதே ஆகுது ஒண்ணும் முடியாது நம்மளால உள்ளவே தான் கடுக்குறேன் அப்படி எனக்கு 1800 நோவு வந்து என்ன பண்றது யாரும் சிப்பியா என்னவோ செய்யறாங்க உருளைக்கிழங்கா என்னவோ செய்யறாங்க நல்லா சுத்தி நல்லா அதோட வந்து என் பையன் கிட்ட ஒரே திட்டுதான் எத்தனை துணி வந்துடான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப வெயில் காஞ்சிச்சு இப்ப பார்த்தா மழை வர மாதிரி என்ன பண்றது கருத்தெல்லாம் நான் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல எல்லாரும் அரையாண்டு லீவ் ஊருக்கு போனா ஊருக்கும் போல என் பிள்ளைங்க வீட்டுல இருந்து சத்தாய் குத்துதுங்க என்னையே என்ன பண்றது காட்டி விட்டு அனுப்பிடுறது போக மாட்டேன் இங்க விளையாடி இருந்தது என்ன பண்றது சொல்லுப்பாங்களா ஒன்னும் முடியல என்ன செய்யுங்க சோறு ஆக்கணும் கெட்டிக்க வாங்கி சாம்பார் வைக்கணும் அவ்வளோதான் நானு அவக்காய் சாம்பார் வச்சுட்டு சோறு வச்சேன் அப்படியே தக்காளி காலையில பொங்கல் செய்வேன் அதான் தின்னுட்டு அதான் போனேன் அதான் மயக்கமாகுது என்னவா
என்ன பண்றது மழை வேற சொல்லி வச்சுட்டு கொடுக்குறாங்க இன்னும் ஒரு 4-5 நாள் மழை வருமா 6 நாளைக்கு தான் என்னத்துக்கு 6 நாளைக்கு தெரியலையே எப்படி தெரியா ஐயோ நான் என்ன பண்ணேன் நல்லது கட்டுறதுக்கெல்லாம் போய் வந்து துணியும் போயிது ஒன்றும் போயிது தூர அடிக்கடி போட்டுனே இருந்துச்சு போகிறேன் அப்படியே பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு கொடுக்குறேன் அம்மா வீட்டுக்கு போக மாட்டியா அம்மா வீட்டுக்கு போன ஒன்றும் இல்லை தான் மழை பெஞ்சிருக்குது எங்கேருந்து போகுது துணி துணி துவைக்கணும் இன்னும் வீட்டில் வேலை எல்லா வேலையும் இருக்குது எப்படி செய்ய போகிறோன்னு தெரியல போய் வந்து கூட செய் என்ன பண்ணுறதோ போ இது வரவையில் ஓட்டையிலேருந்து நம்ம ஊருக்கார மாதிரியே பேர் போகிறாங்க வராங்க ஆஹா என் மாமியார் இருந்தா அக்கா அதை கட்டி விட்ட அக்கா வந்து ஸ்கூட்டி எடுத்துன்னு அக்கா அக்கா அக்கான்றா திரும்பி அவங்க ஏற்ற மாட்டாங்க கூட ஏத்துடுவாங்க திரும்பி கூட பார்க்கல மாமியாரே வாங்கிட்டு அதுவா நான் தெரியல ஆட்டோக்காரர் கேட்டா 150 பண்றாங்க அங்கிருந்து இங்க வரதுக்கு பஸ்லயே வந்துடும் அதோட நான் பண்ண பஸ் தான் ஆளு பண்ண வந்தோம் என்ன பண்றது அவங்க வரவங்க மெது மேல போட்டாங்க பார்க்கவே வேலை பேசவே வேலை என்கிட்ட நீ என்னால பார்த்தா கொஞ்சம் சொல்லு ஏமா அந்த பொண்ணு அப்படி பண்ற உடம்பு சரியா இருந்தது பொண்ணு சொன்னா அப்படியே வாங்கியது என்ன பண்றது பக்கம் தான் பேசுற அப்படின்னு போட்டாயா ஆமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்று சொன்னாங்க நான் என்ன பண்றது ஒன்றும் முடியல என்ன சொன்னா ஒரு வாக்கில் வச்சுருந்தீங்க ஒன்று வச்சுட்டா என்ன பண்ணிட்டான் இப்போ அப்படிதான் போச்சு எவ்வளோ கெஞ்சனா என்ன பண்றது எப்படியோ ஒன்று ஒத்தி போட்டு ஒத்தின்னா போதும் அத்தைட்டா போதும் எங்க அத்தைக்கு சிரிப்பா வந்துடும் என்ன பண்றது எப்படியோ ஒன்று 4 தள்ளின்னு போட்டான் அவ்வளோதான் என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியல இந்த நல்லது கெட்டது வாயு சாவு மழை பாக்குதா வெயில் பாக்குதா புயல் பாக்குதா அது பாட்டுனது நந்து போகுது அது பாட்டு எனக்கு அனாட உடம்பு சரியில்லாம போகுது நானும் ஹாஸ்பிட்டல் போனேன் என்ன பண்ண ஒன்றும் பண்றது என் உடம்பு அந்த மாதிரி போகுது என்ன பண்ணுவ நீ அவங்களுக்கு தான் இங்கே நோவுது கை நோவுது கால் நோவுது எல்லாம் எனக்கு இங்கே நோவுது அங்கே நோவுதுன்றாங்க என்ன பண்றது ஒன்றும் பண்றது இல்லை பொடியெல்லாம் போடாதே என்ன போடு சும்மா அதெல்லாம் போட்டு கூடாது அது இல்லைன்னா என்ன பண்றது அதெல்லாம் போடக்கூடாது தண்ணி அப்படியே ஒழுங்குது வீட்டில் என்ன பண்றது அந்த தாத்துக்கிட்டு வாங்கி வந்து போட்டு எதனா ரெடி பண்றது இதில் ஒழுகுது என்ன பண்றது தாட்டு மாரியே வாங்கி வந்து போட்டுக்கணும்னா ஓய்வுல ஊடு ஓய்வுல தேவரு ஓய்வுல இது நான் அடிக்குதா மழை பெய்யுது மழையா பெய்யுது இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஓடி ஏறி ரொம்ப பாடுது என்ன பண்ணுங்க கொஞ்சம் தண்ணி கூட ஒரு ஏரியா இருந்தா தானம்மா ரொம்ப நாகின் ஏரியா அந்த மூட்டை மீட்டியா பள்ளிமுறை எல்லாம் இருந்தா எங்க அறுவா நம்ம ஊர் தண்ணி தான் இந்த மழை தண்ணி வந்தாதான் எந்த காலத்துக்கு அதெல்லாம் எப்படி 8-9 வருஷம் ஆகி போச்சு அது ரொம்பி அப்புறம் ரீசெண்டா நடுவில் ஒரு வாட்டி ரொம்பி போச்சு 2 வாட்டியா அந்த 2 வாட்டி வந்துச்சு அதான் நான் கல்யாணம் ஆகி ஒரு வாட்டி வந்துச்சு இது இப்போ 2 வாட்டி தான் நான் பார்த்தேன் வந்தானா அப்போ ஒரு வாட்டி அப்புறம் வந்து இந்த பையன் சின்ன பையன் வந்துச்சு வேற அப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி 2 வாட்டி தான் ரொம்ப என்ன பண்ணுறது அது ரொம்ப சின்ன நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ஆடு வெட்டுவாங்க கிடா வெட்டுவாங்க கறி எங்க போடுறாங்க எங்க அது ரொம்ப இப்பெல்லாம் போய் பாரு வீட்டுக்கு ஆடு வெட்டி தூண்டாங்க கோழி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்ப 3 வேளை நான்வெஜ் ஆகி போச்சு சாப்பிடுறதுக்கு அது முன்ன பண்டிகை நினைக்க தான் தோசை இட்லி எந்த நேரம் ஒன்றா தோசை இட்லி ஐயா 3 வேளை இட்லி தோசை ஆயிட்டு இட்லி பொடி மாஸ் ஏகப்பட்ட வெரைட்டி ஆயிட்டு என்ன பண்றது எப்படியோ வெரைட்டி அதுக்கெல்லாம் குழம்பு நல்லா ருசியா இருந்தாதான் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் நம்ம என்ன ஆடு எங்க போட்டு என்ன பண்றது அது என்னவோ ஒன்றும் பண்றதுக்கு இல்லை நம்ம சொல்றோம்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் வரேன் நான் போய் வா கொஞ்சோண்டு எங்க அத்தைக்கிட்ட நல்லது கெட்டது எடுத்து சொல்லு கொஞ்சம் சரிண்ணா சரி கரெக்டா நானு சரி பத்திரம் கொண்டாடி உக்காந்துட்டுனா போறேன் நல்லா போகுதுன்னா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன் என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியல ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பாக்கலாம் இரு எனக்கு போய் என்னென்ன நடக்குதுன்னு ஜுரம் அடிக்குது ஆஸ்பத்திரினா போய் வரேன் என்ன பண்றது சரிதானா டீ வச்சு குடிச்சிட்டு போ டீ வச்சுட்டேன் நானும் கொஞ்சம் டீ தண்ணி குடிச்சுட்டேன் போய் வரேன் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்றது ஒன்றும் சொல்றது இல்லை